அன்பரின் சத்தம். மூன்று தவளை வந்துச்சான். இந்த 3 தவளை தான் ஏகப்பட்ட தவளைகளை கட்ட விட்டுச்சு. இந்த 3 தவளை தான். நீ உலகத்துல எந்த பாவத்தையும் எடுத்துக்க, இந்த 3 தவளை தான். இப்ப என்ன செய்யலாம் பாஸ்டர்? இந்த 3 தவளையை அழிச்சிட்டுன்னா எல்லா பாவத்தையும் அழிச்சிடலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சு இந்த 3 தவளையை அழிச்சிட்டேன்னா எல்லா தவளையும் அழிச்சிடலாம். அல்லேலூயா. ஏன்னா எல்லா பாவத்துக்கும் ஊற்று எதுதான்? இந்த 3 தவளை. எகிப்தில் 3 தவளை வந்துச்சு, ஆனா ஏகப்பட்ட தவளையை பெத்தெடுத்துச்சையா, பெத்தெடுத்துருச்சு. எங்க பார்த்தாலும் தவளையா கிடக்குது, எங்க பார்த்தாலும் தவளையா இருக்கு. பாஸ்டர் இந்த 3 தவளை என்னங்க பாஸ்டர்? வாசிக்கலாமா? வாசிங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜீவனத்தின் பெருமையுமாகிய, நல்ல கவனிங்க, மாம்சத்தின் இச்சை முதல் தவளை, கண்களின் இச்சை 2வது தவளை, ஜீவனத்தின் பெருமை 3வது தவளை. ஐயா, இந்த உலகத்தின் எல்லா பாவங்களுக்கும் ஊற்று எதுன்னு கேட்டா இந்த 3 தவளை தான். இந்த 3 தவளை தான். ஒன்று நதியிலிருந்து வந்துச்சான், ஒன்று வாய்க்காலிருந்து வந்துச்சான், ஒன்று குளத்திலிருந்து வந்துச்சான். வெளிப்படுத்தல படிக்கிறோம், ஒன்று மிருகத்தின் வாயிலிருந்து வந்துச்சான், ஒன்று வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து வந்துச்சான், ஒன்று கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்துச்சான். கவனிங்க, கவனிங்க அம்மா, கவனிங்க ஐயா, கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். என் அன்பான தேவ சபையே, இந்த 3 பாவங்களுக்காகத்தான் இயேசுவின் கைகளிலே ஒரு ஆணி, கால்களில் ஒரு ஆணி, அப்புறம் இன்னொரு கையில் ஒரு ஆணி, வலது கையில் ஒரு ஆணி, இடது கையில் ஒரு ஆணி, கால்களில் ஒரு ஆணி. 3 ஆணியும் பாய்வதற்கு காரணமே 3 தவளை தான். பக்கத்தில் கையை பிடிச்சி 4வது தவளை ஏதாச்சும் இருக்குதா சொல்லுங்க. வேற ஏதாச்சும் தவளை இருக்கா? இல்லை. என்னப்பா சொரிஞ்சு கிடக்குற? கவனி, குறிப்பேடு, குறிப்பேடு. உட்காந்து படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நோட்டு டைரி வச்சு குறிப்பேடு. நேற்று ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனேன். அந்த பாஸ்டருடைய பொண்ணு, பாஸ்டர் கூட இல்லை அவர், பிரதர், ஒரு ஜப கூடார வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அவங்க பொண்ணு 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கிறா. என் 1st ஸ்டாண்டர்ட். சோத்திரம் பாருங்க, அவ்வளவு அழகா குறிப்பு எடுக்கிறாங்க. என் குறிப்பை, என் பேர் என்னன்னு போட்டிருக்கா தெரியுமா? மாரநாத்தா. பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் கொண்டு வந்து என் கையில் அவங்க அப்பா கொடுக்குறாரு. பாருங்க பாஸ்டர், 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் பொண்ணு உங்கள் பிரசங்கத்தை எப்படி குறிப்பு எடுத்துக்கிறாப்பா. ஹலோ தம்பிங்களா, வளருங்க அப்பா வசனத்தில். கேட்டுட்டு போயிடாதீங்க, எழுதி வைங்க, பின்னால் உங்களுக்கு பயன்படும். அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு டைரி, படிக்க தெரிஞ்சவங்க ஒரு டைரி, பேனா. என்ன சொல்கிறார் பாஸ்டர்? ஏன்னா ஒரு பெரிய பஞ்சகாலம் வரப்போகுது. நான் பிரசங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பஞ்சகாலம் என்னென்ன பஞ்சம் தேசத்தில் வரப்போகுதுன்னு எடுக்க போகிறேன். ஏகப்பட்ட அதெல்லாம் நான் பேசணுன்னா நீங்களாம் பயந்துருவீங்க. பயங்கரமாக இருக்கும். தேசம் அப்படிப்பட்ட நிலைமையில் போகுது. நாமெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது. அதில் அதிகமான பஞ்சம் எதுன்னா வசன பஞ்சம். கேட்கக்கூடாத காலம் வரப்போகுது. அதனால கிருபை நேரம் இதெல்லாம் கிடைக்கும் போது எழுதி வைங்க, வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஆணி, இரும்பு பாவத்துக்கு அடையாளம். கவனிங்க, இயேசுவின் கையில் அடிக்கப்பட்டது என்ன ஆணி? இரும்பாணி. இரும்பு பாவத்தின் அடையாளம். சோத்திரம். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி சொன்னார். மோசே, நான் காண்பிக்கிற மாதிரி நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு. அப்படி கட்ட சொன்னவரே, பொன்னால கட்டு, வெள்ளியால கட்டு, அப்புறம் வெண்கலம். நல்ல கவனிங்க, பொன், வெள்ளி, வெண்கலம், இது 3 தான் பயன்படுத்த சொன்னார், தவிர இரும்பை பயன்படுத்தவே இல்லை ஆண்டவர். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது
இரும்பு ஆண்டவர் பயன்படுத்த சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த இரும்பு தான் என் கையில் ஆணியா வரப்போகுது. இரும்பு பாவத்தின் அடையாளம், பொன் விசுவாசத்தின் அடையாளம், வெள்ளி பரிசுத்தத்தின் அடையாளம், வெண்கலம் உன் உத்தமத்தின் அடையாளம், உன் துதி ஆராதனை அடையாளம். ஆனா இரும்பு பாவத்தின் அடையாளம். ஆண்டவர் சொன்னார், ஆசரிப்பு கூடாரத்தில் இரும்ப வைக்காத, இரும்ப வைக்காத. இரும்பு தாயா என்ன ஒரு நாள் என் கையில் அடிக்க போறா, என் கையில பாவத்தின் அடையாளமா வந்து சொருக போது இந்த இரும்பு. இந்த இரும்பு ஆலயத்தில் வைக்காதன்னு சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, 3 ஆணிகள் 3 தவளைகளுக்காக அடிக்கப்பட்டதா? 3 தவளைகளுக்காக அடிக்கப்பட்டது. எகிப்து தேசமும் இயேசு கிறிஸ்துவும். என் அன்பான தேவ ஜனமே, இடது கை, எந்த கை இப்போ எடுத்துக்கலாம்? இடது கையில் அவருடைய ஆணி அடிக்கப்பட்டது. நாளைக்கு கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு தவளையாக சொல்லி முடிச்சிடுறேன். இடது கை ஒரு ஆணி வைத்து அடிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடது கை மாம்சத்தின் இச்சை என்கிற தவளையை அழிச்சதாம். பார்த்தீங்களா? இடது கை எந்த தவளையை அழிச்சதுங்களா? மாம்சத்தின் இச்சை. எதற்காக அடிக்கப்பட்டார்? மாம்சத்தின் இச்சை. எது மாம்சத்தின் இச்சை? இந்த மாம்சம் விரும்புகிறதை நிறைவேற்றும்படி செயல்படுகிற பாவம் எல்லாம் மாம்சத்தின் இச்சை. இதுல மிகப்பெரிய பாவம் விபச்சாரமும் வேசித்தனமும். ஐயா, ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்தை அடைய துடிக்கிற பாவத்திற்கு பெயர் அநியாயமாய் சட்டவிரோதமாய் அடைய துடிக்கிற பாவத்திற்கு விபச்சாரம் என்று பெயர். கவனிங்க, இதுக்கு தான் பைபிள் சொல்லுது மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சம் விரும்புறதை நிறைவேற்றுறதுக்காக மனுஷன் இன்னைக்கு பாவத்தில் விழுந்து போறான். பைபிள்ல நிறைய எடுத்துக்காட்டு. தாவீதை பார்க்கலாம், சிம்சோனை பார்க்கலாம், ஏகப்பட்ட பேரை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரா சகோதரியே, அந்த தவளை மோசமான தவளை. அந்த தவளை வலு சர்பத்தின் வாயிலிருந்து வர தவளை. என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, விபச்சாரம் வேசிதனம் உன் வாழ்க்கையை சீரழிச்சிடும். ஏன்னா அது ஒரு தவளை, அது ஒரு அசுத்தாவி. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்பதற்காக இடது கையிலே ஆணியை வாங்கினார் என் ஆண்டவராகிய இயேசு. கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ சபையே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பாவம் என்ன பண்ணும் பாஸ்டர்? இந்த விபச்சாரம் என்ன பண்ணும்? இந்த வேசிதனம் என்ன பண்ணும்னா, இந்த விபச்சாரமும் வேசிதனமும் உன் ஆஸ்திய ஐஸ்வர்யத்தை கெடுத்துடும். இந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் உறிஞ்சிடும். உன்னை நிராகதியா கொண்டு போய் நடுத்தல நிப்பாட்டிடும். உன்னை கடங்காரனா நிப்பாட்டிடும். உன்னை அவமானப்படுறவனா நிப்பாட்டிடும். நீ பல பேருக்கு பணம் கொடுக்கிற நிலையில நிப்பாட்டிடும். உன்னை ஏமாத்திடும். உன் பணத்தை எல்லாம் இழக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடும். விபச்சாரம் வேசித்தனம். இது ஒரு தவளை, இது ஒரு தவளை. நீ இழந்துடுவ, உன் ஆஸ்தியை இழந்துடுவ, உன் பொருளாதாரத்தை இழந்துடுவ. எப்படி பாஸ்டர் கேட்குறீங்களா? பெரிய மகன் இளைய மகனை குறித்து சொல்கிறான். தகப்பனே, உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போனானே, உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே, எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே அழிச்சான் தெரியுமா? வாசிங்களா அந்த வார்த்தையை. லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 15:30. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட. பாத்தியா? ஆஸ்தி எங்க அழியும் தெரியுமா? விபச்சாரம் வேசிதனம். ஆஸ்தி அழிஞ்சிடும். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உருவிடும். உன்னை நிர்வாணமாக்கிடும். உன்னை அவமானப்படுத்திடும். உன்னை துக்கத்தில் கண்ணீரில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமி ஒழிந்தால் இந்த பரிசுத்த வேதம் ஒரு நாள் ஒழியாது. நீதிமொழிகள் 29 வசனம் 3. நீதிமொழிகள் 29 வசனம் 3 வாசிங்க பார்க்கலாம். இந்த தவளை என்ன பண்ணுது பாருங்க. வேசிகளோடு தொந்திப்பானவன் ஆஸ்தியை அழிக்கிறான். வேசிகளோட கனெக்ஷன், வேசிகளோட தொடர்பு வைப்பவன் தான் ஆஸ்தியை அழிக்கிறான்.
அப்பா சேர்த்து வச்ச சொத்து, அம்மா சேர்த்து வச்ச சொத்து, இல்லையா உழைச்சி சம்பாதிச்ச சொத்து அத்தனையும் வேசிகள் அழிச்சிடுவாங்க. விபச்சாரக்காரன் அழிச்சிடுவான். சோத்திரம். சபையே, இன்னைக்கு உலகமும் அரசாங்கமும் விபச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுக்குதையா. சபையே நீ ஜாக்கிரதையாயிரு. சபையே நீ ஜாக்கிரதையாயிரு. ஓரினை சேர்க்கைக்கு அனுமதி. சபையே நீ ஜாக்கிரதையாயிரு. சகோதரா நீ ஜாக்கிரதையாயிரு. அது வேற ஒண்ணும் இல்லை, அது ஒரு தவளை, நம்மளை அழிக்கும் தவளை. அது மிருகத்தின் வாயிலிருந்து வந்த தவளை, அது கள்ளத்திற்கு தரிசின் வாயிலிருந்து வந்த தவளை. அந்த தவளைக்கு சபையை, சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி நீ ஜாக்கிரதையாயிரு. நீ ஜாக்கிரதையாயிரு. ஒரு குழந்தை கெட்டு போயிட்டா அவன் தகப்பனுக்கு எத்தனை கண்ணீர் தெரியுமா? எத்தனை பேரண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு வரோம், அட்வைஸ் பண்ணிட்டு வரோம். சில குடும்பங்களில் நடக்கிற வேதனைகளை, கண்ணீரை வெளியே சொல்ல முடியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு கிடக்கிறேன். அப்பா அம்மா வடிக்கிற கண்ணீரை பார்த்துக்கிட்டு அழறேன். ஐயோ என் பிள்ளைங்களுக்குள்ள தவளை தவளை தவளை. மாரநாத சபையே, இயேசு வர போறார்னு தலைப்பு வச்சுக்கிட்டு இருக்கிற சபையே, இந்த தவளைக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறாத. இந்த தவளையை உன் வாழ்க்கையில் அனுமதிக்காத. வேதம் சொல்லுது, இடது கையிலே ஆணி. எந்த பாவத்தை போக்க? மாம்சத்தின் இச்சையை அழிப்பதற்கு இடது கையில ஒரு ஆணி. அந்த மாம்சத்தின் இச்சை என்கிற ஆணியா இயேசுவை ஓட்ஸ் போடுதியா? யா இயேசுவை வேதனைப்படுத்துது. யா இயேசுவை பாருங்க கண்ணீர் விட வைக்குது, ஐயோன்னு கத்த வச்சது. ஆனா கொஞ்ச நிமிஷத்துல அவர் சரீரத்திலிருந்து பீறிட்டு வந்த அந்த ரத்தம் அந்த ஆணியை முழுசமா மூடிடுச்சு. அந்த ஆணியை முழுசா மூடிடுச்சு. அப்படின்னா என் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எடுத்து விட்டது. அந்த ஆணியினுடைய பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் நிர்மலமாகி விட்டது. என் ஆண்டவர் ஜெயம் எடுத்தார். கையை தட்டி praise the Lord. என் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் ஆணி முழுசையும் மூடிட்டதுனால அந்த பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை இயேசு உனக்கு எனக்கு உருவாக்கி தந்து விட்டார். உருவாக்கி தந்து விட்டார். ஒரு நாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஓ ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அதனால விபச்சார பாவத்துல விழுந்த யாரா இருந்தாலும் இந்த இயேசு கிட்ட வந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் உண்டு ஐயா. ஏன்னா அந்த தவளையை தலையை நசுக்கி அந்த தவளையை சாகடித்து அந்த தவளையை ஜெயம் எடுத்த ஒரு வல்லவர். வலு சர்பத்தின் வாயிலிருந்து வந்த அந்த தவளையை என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை நிர்மூலமாக்கி அதை ஜெயித்திருக்கிறது. ஆகையினால அந்த பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை இயேசு கிட்ட இருக்கு. ஐயா நான் விழுந்துடுறேன், நான் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறேன். என்னால் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் தப்பு பண்ணிடுறேன். நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேன். இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா? இந்த விபச்சாரத்திலிருந்து, இந்த வேசித்தனத்திலிருந்து, இந்த மோகத்திலிருந்து, இந்த காமத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடக்கை. அந்த இடக்கை அந்த ஆணியால் கடாவப்பட்ட போது அந்த கையிலிருந்து பீறிட்ட ரத்தம் அந்த ஆணியை மூடி விட்டதினாலே உனக்கு எனக்கு அங்க ஒரு மன்னிப்பு இருக்கு, அங்க ஒரு மன்னிப்பு இருக்கு, அங்க ஒரு விமோச்சனம் இருக்கு. அதை நீ பெற்றுக்கொள்வாயானால் நீங்கள நானும் பரலோகம் போறது நிச்சயம். அந்த பாவத்தை ஜெயிப்பது நிச்சயம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு இடது கையால அந்த ஆணி அடிக்கப்பட்டு அந்த ஆணி ரத்தத்தால முழுகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? இடக்கையால ஆணி வந்ததால எனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டா, ஏற்கனவே சொன்னேன், விபச்சாரம் உன் ஆஸ்திய உன் அந்தஸ்தை அழிச்சிடும். ஆனா இப்போ அந்த இடக்கை உனக்கு எனக்கு என்ன தரப்போகுதுன்னு பாருங்களேன். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும், இடது கையில் செல்வம் கனமும் ஓ இருக்கிறது. எதை மனுஷன் இழந்தானோ
விபச்சாரத்தால, வேசிதனத்தால நீ இழந்த செல்வம், நீ இழந்த ஆஸ்தி, நீ இழந்த ஐஸ்வர்யம் இப்ப யார் கையில் இருக்கு? இயேசுவின் இடது கையில். இயேசுவின் இடது கையில். அந்த இடது கையில் இருக்கிற ரத்தத்தால் நீ நான் கழுவப்படுவோமானால், அந்த இடது கையில் இருந்த அந்த ரத்தத்தால் நீ நான் சுத்திகரிக்கப்படுவோமானால், என் அன்பு சகோதரா சகோதரியே, நீங்கள் நான் அந்த ரத்தத்தால் கழுவப்படுவோமானால், நீ இழந்த வேலை, நீ இழந்த ஆசீர்வாதம், நீ இழந்த ஐஸ்வர்யம், நீ இழந்த பேரு, நீ இழந்த வாழ்க்கை, உனக்கு எல்லாமே கர்த்தர் 2 மடங்கா தருவாரியா? கையை தட்டி. ஏன் தெரியுமா? அந்த இடக்கையில செல்வம். மனுஷன் இழந்ததை தருவதற்கு இயேசுவின் இடக்கையில் என்ன இருக்கு? செல்வமும் கனமும். கனமும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்ப வலது கை. வலது கையில என்ன அடிச்சாங்க? ஆணி அடிச்சாங்க. இந்த வலது கையின் ஆணி 2வது தவளை. அந்த 2வது தவளை தான் என்ன? கண்களின் இச்சை. கவனிங்க, எகிப்து தேசத்தில் எழுந்து வந்த அந்த 3 தவளை குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த 3 தவளை தான் என் இயேசுவின் கையில் 3 ஆணிகள் அடித்தது. 2வது ஆணி வலக்கை. அந்த வலக்கையில் அடிக்கப்பட்ட ஆணி எதற்காக தெரியுமா? கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை என்று சொல்லும்போது எதை காட்டுகிறது? பொருளாசை, பண ஆசை. பார்க்கறதெல்லாம் வாங்கணும், பார்க்கறதெல்லாம் வேணும், பார்க்கறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. சோத்திரம் இல்லையா? கண்களின் இச்சை பொருளாசையை கொண்டு வரும், பண ஆசையை கொண்டு வரும். இந்த பொருளாசை என்ன பண்ணும் பாஸ்டர்? கவனிங்க, மாம்சத்தின் இச்சை ஆஸ்தி அழிச்சிடும், கண்களின் இச்சை எதை அழிக்கும்? வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரபு புத்தியீனராய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசை வெறுக்கலனா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பொருளாசையை வெறுத்தா தீர்க்காயுசா இருப்பியான். பொருளாசையை வெறுக்கலனா செத்து போடியா, அல்பாயுசு. அடே எப்பா பிரதர், நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. சிலருடைய வாழ்க்கையில தீர்க்காயுசோடு இல்லாம போகிற நிலைமை ஏன் தெரியுமா? பொருளாசை, பண ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. கவனிங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில கண்ணால வந்த இச்சையில எதை பார்த்தாலும் வாங்கிடணும். கடன் வாங்கியாவது வாங்கிடணும், லோன் போட்டாவது வாங்கிடணும். கவனிங்க, புலிக்கு தான் வரி வரியா கோடு போட்டுக்கிறார் ஆண்டவர், பூனைக்கு இல்லை. புலியை பார்த்துட்டு பூனை என்ன பண்ணக்கூடாது? சூடு போட்டுக்க கூடாது. அவரவர்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற கிருபையின்படியே நாம் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். செய்வார். சிலருக்கு சொந்த வீடு, சிலருக்கு வாடகை வீடு, சிலருக்கு வாகனம், சிலருக்கு வாகனம் இல்லை, சிலருக்கு பைக் இருக்கு, சிலருக்கு சைக்கிள் இருக்கு, சிலருக்கு சைக்கிள் இருக்கு, சிலருக்கு நடை பயணம் தான். கவனிங்க பிரதர், அவரவர்களுக்கு தேவன் நியமித்திருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை உயர்த்தட்டும், உன் பரிசுத்தம் உன்னை உயர்த்தட்டும், உன் நீதி உன்னை உயர்த்தட்டும், உன் தேவ பயம் உன்னை உயர்த்தட்டும். கார்ல போயிட்டு இருந்தவங்க ஒரு நாள் சைக்கிள்ல போனவங்க தான். கர்த்தருக்கு பயந்த பயம் படிப்படியாக கர்த்தர் உயர்த்திருக்கிறார். வீடு வாசலோடு உயர்த்திருக்கிறார், வேலை வாய்ப்போடு உயர்த்திருக்கிறார், சகல கிருபையோடு உயர்த்திருக்கிறார். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. உங்களையும் உயர்த்துவாரு. ஆனா உடனே சூடு போட கூடாது, கூடாது. பொருள் ஆசை அல்ப ஆயுசை உண்டாக்கிடும். பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 1 வசனம் 19. கவனிங்க, பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை இருக்கிறவங்க உயிரை அது வாங்கிடுமா?
அதனால தான் சொல்றேன், பக்கத்துல கையை பிடிச்சி, இருக்கிறதே போதும் சொல்லுங்க. இருக்கிற படிப்பே போதும், இருக்கிற வசதியே போதும், கர்த்தர் கொடுத்ததே போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கப்புறம் தரணும்னா அவரா தந்தா தோத்துறோம். நானா இனி ஓடணும் அவசியம்? நான் தங்க வீடு இருக்கா சோத்துறோம், சாப்பிட்ற சாப்பாடு இருக்கா சோத்துறோம், போட்டுக்க துணி இருக்கா சோத்துறோம். ரொம்ப ஆசைப்படாத. ஆசை வேணும், ஆனா பேராசை வேணாம். பக்கத்துல கையை பிடிச்சி, ஆசைப்படு, ஆனா பேராசைப்படாத. ஏன்? இந்த பொருளாசை என்ன பண்ணுதான்? தாங்கிட்ட இருக்கிறவங்க உயிரை, நிறைய பேர் அப்படி செத்து இருக்கிறோம். பணம் 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 இருக்கிறவங்கிட்டலாம் கடை வாங்கி வச்சுட்டு எத்தனை பேர் செத்து போய் கிடக்குறான். நம்ம ஆளுங்களும் ஏமாந்து கொண்டு போய் பணத்தை கொடுத்துறது. அவர் தருவார், என்ன தருவார்? வட்டி தருவார். வட்டியா தந்தாரு, அவர் போயிட்டார். கவனிங்க, நிறைய நேரங்கள் அப்படிதான் நடக்குது. பொருளாசை, பண ஆசை நிறைய பேர் மேல கொண்டு போயிடுது. நான் சொல்லையா, வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது. அதனால ஆவியானவர் இன்னைக்கு உன்னை என்னையும் பார்த்து சொல்றார், பிரசங்கிக்கிற எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. கண்களின் இச்சை இருக்குதா தோத்துறோம். காலம் வரும்போது பார்த்துக்கலாம். உடனுக்கு உடனே உடனுக்கு உடனே. கவனிங்க, பச்சை கலர்லயே 15 புடவை தோத்திரம், ரெட் கலர்ல ஒரு 30 புடவை தரமாட்டேன் யாருக்கும். கலர் கலரா கலர் கலரா வாங்கி வாங்கி பீரோவை அடக்கி, பீரோ பிதுங்கிக்கின்னு வயிறு இப்படி நிக்குது. பீரோ தெரியுமா? நிறைய வீட்டு பீரோ பூட்ட முடியல, இப்படி நிக்குது. அழுத்துறத நம்பணும், போக மாட்டேன். ஏன்? ஆசை. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எனக்கு பொருளாசை இல்லை அப்படின்னு சொல்ற ஆளு உன் பீரோவை திறந்து பாருன்ற. ஒரு பாஸ்டர் சொன்னதை நான் சொல்றேன், அங்க போய் பாரு. எண்ணிக்கை அடங்காததெல்லாம் அடுக்கி வச்சு நீயே எடுத்துக்கிறது எல்லா பீரோவையும். அவருக்கு எங்கப்பா இடம்? கட்டிலுக்கு அடியில். அவருக்கு எங்க தெரியுமா துணி வைக்கிற இடம்? ட்ரங்க் பட்டி கீழே குனிஞ்சு இழுக்கணும். அவங்களுக்கு எல்லா பீரோவும் அவங்க தான். எங்க பாரு துணி 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 துணி. வச்சுக்கங்க, நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனா பேராசை அது பழசு ஆகுதா? ஆண்டவரே, இல்லாதவங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், இதெல்லாம் கொடுத்துட்றேன். அப்படி கொண்டு வந்து கொடுங்க. எங்க பாஸ்டர் கொடுக்கணுன்றீங்களா? இங்க எடுத்துன்னு வந்துருங்க. பீரோவோட தூக்கின்னு வாங்க. துணியை எடுத்துக்கணும், பீரோவை கொடுத்துட்றோம். இல்லாதப்பட்ட ஏழைகள் எத்தனையோ பேர் அடுக்கி அடுக்கி, யாருக்கு தரமாட்டேன், யாருக்கு தரமாட்டேன், யாருக்கு. இது எங்க பாட்டி தந்தது, இது எங்க அப்பா தந்தது, இது என் கல்யாணத்துக்கு எடுத்தது, இது என் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்தது, இது என் சீமந்தத்துக்கு எடுத்தது. ஐயோ ஐயோ, சீமந்தம் வந்து குழந்தை பிறந்து அது வளர்ந்து அது படிச்சு அது கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு குழந்தை பிறகுது பார். அப்ப கூட இந்த சீமந்த படிவு என்ன பண்றது இல்ல. அதனாலதான் நம்ம ஆளு அடையாளமா என்ன பண்றாரு, போகும்போது மேல புடவை போத்தி என்ன பண்ணேன் பண்றேன். சோத்திரம். நான் இந்த அடக்காராதிக்கெல்லாம் போகும்போதெல்லாம் என்கிட்ட வந்து, பாஸ்டர் கோடி புடவையை மேலே போடலாமா? போடு போடு, அந்த மாதிரி நிறைய கட்டும், போடு போடு. பணமா போகும்போது கூட புடவையை போட்டு என்ன பண்ணேன், அனுப்பு. போட்டோம். கண்களின் இச்சை திருப்திப்படுத்தாது. போதன்ற ஒரு திருப்தி இந்த இந்த தவளை தராது. ஆனா நீ நானும் ஒரு பிரேக் பண்ணணும். போதும் என்பதே தான் உண்மையான தேவ பக்தி. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, வீடு போதும், வாகனம் போதும், வாழ்க்கை போதும், சந்தோஷம் போதும், வருமானம் போதும். இருக்கிறத வச்சு என் பிள்ளைங்களை படிக்க வச்சு கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்து தேவ ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தா போதும். ஓடி 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 என்னத்தை நான் சம்பாரிச்சு என்னத்தை தூக்கிட்டு போக போறேன்? கொரோனா வந்துகிட்டு இருக்குது, ஜெயிக்க முடியுதா? ஏதா 2000 நோட்டு எடுத்து காட்டு. கொரோனாக்கு முன்னால ஏய் போயிடு, ஏய் போயிடு, காசு வேணுமா, ஏய் போயிடு, நான் கொடுத்துறேன். காட்ட முடியுமா?
இன்னைக்கு சொல்றான் 29 பேர் என்னவோ இறந்திருக்கிறாங்களாம். நியூஸ்ல காலையில சொல்றான் ஒரு நாளைக்கு 50,000 பேரை தாக்கக்கூடிய நாட்கள் இன்னும் 2 வாரத்துல வருதுன்றான். ஒன்றும் புரியல, கலங்குது அப்படியே. ஆனாலும் ரத்தம் நம்மளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, 2வது தவளைக்கு இடம் கொடுக்காத. அந்த 2வது தவளைய கையில, வலது கையில ஆணி அடிச்சு கர்த்தர் அதை தொங்க விட்டுட்டாரியா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வலது கையிலிருந்து பீறிட்டு வந்த ரத்தம் கண்களின் இச்சையை மன்னித்து விட்டது. இந்த கண்களின் இச்சை என்ன பண்ணோம்? ஆயுசுனால குறைச்சிடுது. ஆனா அவர் வலது கையில் என்ன இருக்கான்? வாசிமா, நீதிமொழியில் வாசித்தலே. இப்போ நீதிமொழிகளின் புஸ்தகம் வாசிங்க 3:16. வலது கையில் அவருடைய வலது கையில் தீர்க்காயுசு. உனக்கு எனக்கு எங்க வச்சிருக்கிறார் பார். வலது கையில் அடிக்கப்பட்ட ஆணியினாலே பாவம் சுத்திகரிக்கப்பட்டு நீ நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு எந்த பாவமும் ஆயுசுனால குறைக்குதோ அதே ஆயுசுனால அவர் வலது கையில கர்த்தர் உனக்கு எனக்கு வச்சிருக்கிறார் ஐயா. கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வலக்கரத்தா பாடுங்க, எனக்கு தான் தொண்டை இல்ல. உம் திருக்கரத்தா என்னை சுமப்பவரே. பாடுங்க. வலக்கரத்தா என்னை அணைப்பவரே, உம் திருக்கரத்தா என்னை சுமப்பவரே. நீங்க இல்லாம என்னால் வாழ முடியாது. உங்க கிருபை இல்லாம வாழ்க்கை வாழ தெரியாது ஐயா. நீங்க இல்லாம என்னால் வாழ முடியாது. உங்க கிருபை இல்லாம வாழ்க்கை வாழ தெரியாது. வலக்கரத்தா என்னை அணைப்பவரே, உம் திருக்கரத்தா என்னை சுமப்பவரே. கடைசியாய் அவருடைய கால்களில் வந்த ஆணி, அவர் கால்களில் அடிக்கப்பட்டதை ஆணி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது எந்த பாவம்? என்ன தவளை? ஜீவனத்தின் பெருமை. ஐயா, ஆண்டவருக்கு பிடிக்காதது இந்த பெருமை தான். பிசாசு மேல இருந்து கீழே விழுந்ததுக்கு காரணம் பெருமை தான். ஆண்டவர் சொன்னாரு, பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்பேன், தாழ்மை உள்ளவனுக்கு நான் கிருபை அளிப்பேன். 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டா ஆளு தெரியல, கண்ணு தெரியல, கொஞ்சம் படிச்சுட்டா ஆளு தெரியல. இந்த சர்ச்சிலேருந்து வெளியே கல்யாணம் பண்ணிக்கின்னு போயிட்டாங்கன்னா திரும்பி இந்த சர்ச்சுக்குள்ள வந்தா ஆளுங்க கண்ணுக்கு தெரியல. என்கிட்ட சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த சர்ச்சில் வளர்ந்த பொண்ணு தானே, இந்த சர்ச்சில் இருந்த பையன் தானே, ஒருத்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்றாயா. எங்கேருந்தியா வந்துச்சு வாழ்வு? பெருமை. பெருமை. 4 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா பாஸ்டர் கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த பாஸ்டர் அழுததெல்லாம் ஒரு காலம். வேலை கிடைக்கணும்னு அழுதாரு, படிக்கணும்னு அழுதாரு, நல்ல கல்யாணம் ஆகணும்னு அழுதாரு, குழந்தை பிறக்கணும்னு அழுதாரு. ஆனா இப்போ வந்து பாஸ்டர் பார்த்து ஒரு கை கொடுத்துட்டு போறது கூட என்ன இல்லை? பெருமை. ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் வசதியா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், பார்க்க நேரம் இல்லை, பேச நேரம் இல்லை, ஃபோன் பண்ண நேரம் இல்லை. நீ நிறைய பேருக்கு பெருமை. கவனிங்க ஐயா, ஜீவனத்தின் பெருமை. இந்த பெருமை என்ன செய்யும் தெரியுமா? சமாதானத்தை அழிச்சிடுமா. பெருமை என்ன செய்யுமா? சமாதானத்தை அழிச்சிடுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவு உயரத்துக்கு நீ உயர்ந்தாலும் உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்ப்பது தாழ்மை. சொல்லுங்க என்னது? சொல்லுங்க என்னது? தாழ்மை. அதுதாங்க வேணும், அதுதான் வேணும், வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில உயர்ந்தாலும் உனக்கு எனக்கும் கர்த்தர் தாழ்மையை தான் எதிர்பார்க்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். எல்லாரையும் பார்க்குறியா? அங்கிள், ஆன்டி, அண்ணா, அக்கா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அந்த அந்த வார்த்தை, அந்த அன்பு, அந்த உணர்வு. ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க ஏழையா இருக்கலாம், உன் கூட பிறந்தவங்க ஏழையா இருக்கலாம், அவங்கள பார்த்தா அன்பா பேசு,
அசட்டை பண்ணாத. நீ சம்பாதிக்கிற ஆளா இருக்கலாம், உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா பணம் இல்லாதவங்கள, வசதி இல்லாதவங்கள, ஏழையானவங்கள அசத்தியா நினைச்சு பேசாத. வா போ அப்படின்னு அவங்கள ஏளக்கணமா ஒரு மாதிரி அவங்கள நினைச்சிடாத. ஜீவனத்தின் பெருமை இன்னைக்கு வேணா உனக்கு நல்லா இருக்கும், ஆனா காலம் போக போகவும் சமாதான வாழ்க்கையே போயிடும். நீ நினைச்சா கூட சமாதானத்தை பெற முடியாது. நீ அழுது ஜபிச்சாலும் சமாதானம் வராது. ஏன் தெரியுமா? நாம பண்ண பெருமைக்கான பாடத்தை கத்தர் கத்து கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அதை நம்ம உணர மாட்டோம். இது எதனால வந்துச்சு, என் பெருமையால எனக்கு வந்த வேதனை இதுன்னு நம்ம உணர மாட்டோம். ஆனா கர்த்தர் நீதி செய்து கொண்டே இருப்பார். என் அன்பு தேவ சபையே, பெருமை சமாதானத்தை அழிச்சிடும். வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16 வசனம் 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நல்ல கவனிங்க. எந்த தேவன்? சமாதான தேவன். யாரை நசுக்குவார்? சாத்தான. யார் அந்த சாத்தான்? ஜீவனத்தின் பெருமையை காலின் கீழே நசுக்குவார். அப்படி நசுக்கும் போதுதான் அந்த ஆணி அடிக்கப்பட்டது. சபையே, பெருமையின் ஆவியை, பெருமையின் தவளையை என் ஆண்டவர் காலின் கீழே நசுக்கினார். ஆதியாகமம் 15 பாருங்க, 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை ஆணியால அடிப்ப, அவர் காலை நசுக்குவ அப்படின்னு பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்ப நல்லா கவனிக்கணும். பெருமை சமாதானத்தை அழிச்சிடும். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உயர்வு, எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியமும் கர்த்தாவே இது உம்மாலே வந்ததையா, இது உம்மாலே வந்ததையா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது உம்மாலே வந்ததா ஆண்டவரே. நான் காரை ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் தனியாக போவேன்னா நான் பாடிக்கிட்டு கண்ணீரோடு அழுதுகிட்டு தான் போவேன். கர்த்தருக்கு முன்னால் சொல்கிறேன், புல்பீட்டில். நான் எப்பெல்லாம் காரில் ஊழியத்துக்கு போகிறேனோ அப்போல்லாம் நான் சொல்லுவேன், அப்பா இது உங்கள் கிருபப்பா, இது உங்கள் கிருபப்பா, இன்னைக்கு என்னை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்கன்னா உங்கள் கிருபப்பா. நான் யாரிடத்திலும் பெருமையாக நடந்துக்கிறதே கிடையாது, யாரிடத்தையும் பெருமையாக நான் ஒரு நாளும் என்னை காட்டி கொண்டதே கிடையாது. ஏன்னா சபையாருக்கு தெரியும் நான் எல்லாரோட மிங்கிள் ஆகிற ஆள். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பெருமை பாராட்ட உனக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? நம்மளை தூக்கி எடுத்தது அவர் கிருபை அல்லவா? அல்லேலூயா. புல்லான வாழ்வுதான் இது, பூவான வாழ்வுதான், வாடி போகும் ஓடி போகும் கொஞ்ச கால வாழ்க்கைதான். சகோதரா, புல்லான வாழ்வுதான் இது, பூவான வாழ்வுதான், வாடி போகும் ஓடி போகும் கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எழுதின இந்த பாட்டை. மறந்து போகாத நண்பா, மறந்து போகாத இயேசுராஜ நண்ப, நீ மறந்து போகாத, மயங்கி போகாத நண்பா, மயங்கி போகாத, உலக இன்பம் கண்டு நீ மயங்கி போகாத. வீடு வரை உறவுதான், வீதி வரை மனைவிதான், வீடு வரை உறவுதான், சுடுகாடு வரை பிள்ளைதான், கடைசியில் யாரு உண்டு நினைச்சு நீயும் பாருதான், கடைசியில் யாரு உண்டு நினைச்சு நீயும் பாருதான். அத்தா வீதியோட முடிஞ்சிடுச்சு, வீதியோட முடிஞ்சிடுச்சு. பிள்ளை சுடுகாடு வரையும் முடிஞ்சிடுச்சு. கவனிங்க, ஒரு இடத்துல ஒரே சண்டை பாஸ்டருக்கும் அவங்க பசங்களுக்கும். ஏன்னா பாஸ்டர் தான் முதல்ல மண் எடுத்து என்ன பண்ணோம், அவன் சொல்றான் நான் தான் போடுவேன் எங்க அப்பாவுக்கு, நீ யாரா போடுறதுக்கு? அடப்பா, என்ன பதில் பேச முடியும்? யார் வேணாலும் போடட்டும், உறவெல்லாம் எவ்வளவு தூரம் தான்? காடு வரை தான். கடைசியில் யாரு உண்டு நினைச்சு நீயும் பாருதான். போன பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், கிறிஸ்தவங்க இறந்துட்டா அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு எந்த தூதன் வரா? மீகாவேல், மீகாவேல், மீகாவேல். இதையா நம்ம வாழ்க்கை, இவ்வளவுதான் நம்ம உறவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பணம் பத்தும் செய்யுமே, பாதாளம் செல்லுமே,
பரலோகம் போகணும்னா இயேசுதானே வேணுமே. பணம் உன்னை என்ன எங்க கூட்டிட்டு போகும்? பாதாளம் வேணா கூட்டிட்டு போகும். ஆனா பரலோகம் போகணும்னா இயேசுதானே வேணுமே. பாடலாமா? ஒரே சரணத்தை பாடிட்டு நான் முடிக்க போறேன். மறந்து போகாத நண்பா, மறந்து போகாத, உலக இன்பம் கண்டு நீ மறந்து போகாத, ஓ மயங்கி போகாத நண்பா, மயங்கி போகாத, உலக இன்பம் கண்டு நீ மயங்கி போகாத. மறந்து போகாத நண்பா, மறந்து போகாத, இயேசுராஜ நண்ப நீ மறந்து போகாத. மயங்கி போகாத நண்பா, மயங்கி போகாத, உலக இன்பம் கண்டு நீ மயங்கி போகாத. வீடு வரை உறவுதான், காடு வரை பிள்ளைதான். வீடு வரை உறவுதான், காடு வரை பிள்ளைதான். கடைசியில் யாரு உண்டு நினைச்சு நீயும் பாருதான். கடைசியில் யாரு உண்டு நினைச்சு நீயும் பாருதான். மறந்து போகாத நண்பா, மறந்து போகாத, ஓ இயேசுராஜ நண்ப நீ மறந்து போகாத. மயங்கி போகாத நண்பா, மயங்கி போகாத, உலக இன்பம் கண்டு மயங்கி போகாத. சகோதரனே, இப்போ ஒரு கேள்வி. 3 ஆணி 3 தவளை க்ளோஸ். பாஸ்டர், நான் ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு, நான் இப்ப ஜெயம் எடுத்தாச்சு. ஓகே, இனி வாழ போற காலத்துல எப்படி ஜெயிக்க போற? ஜெயிச்சிட்டோம், முன்னால இயேசுவை ஏத்துக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஓகே, இனி வர காலங்களில் இந்த தவளை உன்னை தீண்டுமானால் எப்படி ஜெயிப்பாய்? முடிஞ்சிச்சா இது வல்லமை? இல்ல. தவளைகளுடைய வல்லமை முடிஞ்சிச்சா? இல்ல. அவைகளை மேற்கொண்டார், அவைகளை ஜெயித்தார். ஆனா இன்னும் சாகடிக்கல. நல்லா கவனிங்க, தலை நசுக்கப்பட்டிருக்கு, இன்னும் வால்ல உயிர் இருக்கு. கவனிங்க, திரும்ப உன்னை தாக்குமானால் இந்த விபச்சாரம், வேசித்தனம், திரும்ப உன்னை தாக்குமானால் இந்த கண்களின் இச்சை, திரும்ப உன்னை தாக்குமானால் இந்த ஜீவனத்தின் பெருமை, எப்படி ஜெயிப்பாய்? என் வேதம் சொல்லுது, என் இயேசு எப்படி ஜெயிச்சாரோ அதே போல நானும் ஜெயிப்பேன். இப்ப அடுத்த கொஸ்டின், இயேசு எப்படி ஜெயித்தார்? இயேசு எப்படி ஜெயித்தார்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டுமா? என் இயேசு எப்படியா ஜெயிச்சாரு? ராத்திரிலாம் சாப்பிடல, அடி மேல அடி, இருக்கிற ரத்தெல்லாம் போயிடுச்சு, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவர் ஜெயிச்சார்னா எப்படியா ஜெயிக்க முடிஞ்சிச்சு அவரால்? எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு? ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். அந்த பாவம் பாத்திரம் அவரை மூடும் போதெல்லாம் அவர் பேசினது வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வார்த்தையே பேசிட்டு இருந்தார், வசனத்தையே பேசிட்டு இருந்தார். பிதாவே இவர்களை, வசனத்தையே பேசினார். தாகமாய் இருக்கிறேன் என்ற வசனம் நிறைவேறத்தக்கதாய் இயேசு சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன் என்றார். சங்கீதம் 22:1, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வசனம் நிறைவேறும்படி கர்த்தர் சிலுவையிலே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், வசனத்தையே 7 முறை வசனத்தையே பேசினார், ஜெயிச்சிட்டார். பக்கத்தில் கையை பிடிச்சவங்க, வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை வாசிங்க, வார்த்தையை தியானிங்க, வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வார்த்தை உங்களை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. இயேசு ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. அவர் வசனத்தை தாங்க பயன்படுத்தினார். பாவம் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் வசனத்தை யோசி, வசனத்தை யோசி, வசனத்தை முன்னால கொண்டு வா. ஐயோ இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஐயோ இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி பேசுது. அந்த வசனத்தை அறிக்கையிட்டு பார். பாவத்தை கொண்டு வருகிற தவளையின் ஆவிகளை நீ மேற்கொள்ளுவா. இடது கை ஆணி எந்த தவளை? வலது கை ஆணி எந்த தவளை? கால்களில் ஆணி எந்த தவளை? என் இயேசுவும் எகிப்து தேசமும், என் இயேசுவும் எகிப்து தேசமும்.